தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, தெளிவாக கவனித்தோம், 3 விதமான பாவங்களுக்கு உலகத்தில். இந்த 3 விதமான பாவங்களையும் செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், இதிலிருந்து தௌபா செய்வது கஷ்டமாக இருக்கும். ருசின்னு சொல்லுவாங்க, ருசி ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதுல முதலாவது சொல்லுவாங்க தெரியுமா? பொய். யாராவது காரபாவும் பொய் செலுத்தி பதவி நாட்கள் எங்க சரி பொய்ய ஒட்டிக்கிறாங்களா? ஏதாவது கட்டத்துல பொய் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இது முதலாவது. 2வது பாருங்க தெரியுமா? ஜினா, விபச்சாரம். இதுக்கு பலவீனமா பாருங்க, உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, அவன் வயோதிகமாகினாலும் அப்படியாப்பட்ட தன்மைகள் அதுக்கு போற பழக்கம் அவன் இருந்து கொண்டால் இருக்கும், மிச்சம் கஷ்டப்படுறது. 3வது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த களவு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் களவுடைய சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு பென்சில் தான் எடுத்திருப்பாரு, அது பேனாவாக மாறுது, அது ஒரு கொப்பியாக மாறுது, அது காலப்போக்குல பேக்காக மாறும். இப்படியே சகோதரர்களே, ஸ்கூலுக்கு வெளியில அப்படியே வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதுக்கு பின்னால நல்லா படிச்சான்னு சொன்னா படிச்சு தன்னுடைய படிப்பை வச்சு சகோதரர்களே தன்னுடைய டெக்னாலஜிக்கை வச்சு என்ன செய்வாரு? களவெடுக்கக்கூடிய மனிதராக மாறுவார். அது ஒரு ருசி, ஒரு நாளும் குற்றத்துக்கு ஏறா போகும். கண்ணியமானவர்களே, இதை நாங்க கட்டாயமான எங்களோட மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு இதனுடைய விபரீதங்களை நாங்க விளங்கப்படுத்துவோம். மிக பயங்கரமான உண்டு. ருசி பட்டுட்டாங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு செல்வங்கள் வசதியானவர்கள் களவெடுக்கிறதுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. வாப்பட அக்கௌண்ட பார்த்தா வெளிநாட்டில் பல இடங்கள்ல இருக்கு, இங்க வருமானங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த களவு மாற்றிப்பட்டா கேட்கக்கூடிய இடங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? களவெடுத்து தின்ற நேரத்தில் அது வேற விதமான ஒரு ருசி. இங்க மட்டுமில்ல, பல இடங்கள். கண்ணியமானவர்களே, எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை குட்டிகளை எங்கள் எல்லாம் இப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்போம். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாங்க தௌபா செய்வது இருந்தா பழக்கம். 4வது எழுதுறாங்க, களவு வார நேரத்தில் உலகத்திலும் தண்டனை.